வணக்கம். மலரட்டும் வசந்தம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கருதுப கோடியும் அல்ல பல. உயிரும் உடம்பும் இணைந்திருந்தும் உடம்பின் நிலையற்ற தன்மை ஒரு கணப்பொழுதும் அறிய இயலாதவர் கோடிக்கும் மேலான எண்ணங்களை எண்ணி நிற்பர் என்று திருவள்ளுவர் கூறியுள்ளார். இன்று நாம் பண்புகளின் அடிப்படையில் இனிய உறவுமுறை என்ற தலைப்பில் பார்க்க இருக்கிறோம். இதை பற்றிய விளக்கம் தருவதற்காக நம்மிடையே இணைந்துள்ளார் பிரம்மா குமாரி சகோதரி சோபா அவர்கள். இவர் கடந்த 25 ஆண்டு காலமாக ராஜயோக தியானத்தை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார். ஆஸ்திரேலியாவில் உள்ள சதர்ன் குயின்ஸ்லாந்து பல்கலைக்கழகத்தில் MBA பட்டம் பெற்றவர். மலேசியாவில் உள்ள தனியார் நிறுவனத்தில் உயர் நிர்வாகியாக பணிபுரிந்து வருகின்றார். பள்ளிகள், கல்லூரிகள், பொது நிலையங்கள், டிவி மற்றும் ரேடியோ சேனல்களில் பல ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வருகிறார். நேர்களே, உங்கள் அனைவரின் சார்பாக அவரை அன்போடு வரவேற்கின்றேன். வணக்கம் சிஸ்டர். வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சிஸ்டர், அனுதினமும் நாம் பல்வேறு உறவுகளில் வரோம். உறவுகள்னு சொல்லும்போது உறவுகள் இனிமையா இருக்கணும்னு நம்ம விரும்புகிறோம். நாமளும் மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும், மற்றவங்களும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அப்போ இந்த உறவு முறைகளில் இனிமையும் சந்தோஷத்தையும் கொண்டு வருவதற்கான வழிமுறை என்ன சிஸ்டர்? சொந்தம் எப்போதும் தொடர்கதைதான், முடிவே இல்லாதது அப்படின்னு பாடுறோம். உலகம் நமது வீடு, உயிர்கள் நமது உறவு அப்படின்னு பாடுறோம். இந்த உறவுகள் என்ற அடிப்படையில பார்க்கும்போது, முதல்ல மனிதர்கள் என்ற அடிப்படையில பார்க்கும்போது, மனித படைப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது அரிது அரிது மானிடராய் பிறப்பதரிது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்திலேயே மிக உன்னதமான உயரிய படைப்பு மனித படைப்பு. மனிதர்களான நாம சக மனிதர்களோட உறவு முறைகள்ல வரோம். நான் ஒரு உடலை எடுத்து என்னுடைய பாகத்தை இந்த உடல் மூலம் நடிக்கிறேன். அதே போல என்னுடைய உறவு முறைகள்லையும் தொடர்புகள்லையும் வர ஒவ்வொரு மனிதரும் அவருடைய பாகத்தை உடல் மூலமா நடிக்கிறாரு. உதாரணத்துக்கு, ஒரு குழந்தை இந்த மண்ணுல பிறக்குது. அந்த குழந்தை இந்த மண்ணுல பிறந்ததுமே முடிச்சு போட ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன முடிச்சு அப்படின்னா, முதல்ல அம்மான்னு ஒரு முடிச்சு, அப்புறம் அப்பான்னு ஒரு முடிச்சு, பிறகு அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை, வளர வளர நண்பர்கள், மாமன், மச்சான், சித்தப்பா, இப்படின்னு தொடர்கதையா உறவுகள் போய்கிட்டே இருக்கு. இந்த உறவு முறைகள் இனிமையா இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே விரும்புறோம், எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். ஆனா நடைமுறை வாழ்க்கை அப்படின்னு வரும் பொழுது நம்ம என்ன பார்க்கிறோம்? சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலே அப்படின்னு விரக்தியா பாடுறாங்க. தென்னைய பெத்தா இளநீரு, பிள்ளைய பெத்தா கண்ணீரு, அப்படி பாடுறவங்களும் இருக்கிறாங்க. பெத்து எடுத்தவ தான் என்ன தத்து கொடுத்து புட்டா, அப்படி பாடுறவங்களும் இருக்கிறாங்க. ஆக மனித உறவுகள்ல ஏன் இவ்வளோ விரக்தி இருக்கு? ஏன் எல்லாரும் விரக்தி அடைகிறாங்க? இதை பற்றி சிந்திக்கக்கூடிய காலகட்டத்துல நாம இப்ப இருக்கோம். ஆக ஒருத்தரை நான் சரியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் என்ன முதல்ல சரியா புரிஞ்சுக்கணும். ஆனா பெரும்பாலும் நம்ம பரவலா என்ன சொல்றோம்னா, என் மனைவி என்ன புரிஞ்சுக்கல, என் கணவர் என்ன புரிஞ்சிக்கல, எங்க அம்மாவை என்னால புரிஞ்சிக்கவே முடியல, அப்படிதான் புலம்புறோம். ஆக இந்த புலம்பலுக்கு என்ன காரணம் அப்படின்னு நாம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நான் உங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல நான் என்ன புரிஞ்சுக்கணும். என்ன நான் சரியா புரிஞ்சுக்கிட்டாதான் நான் சரியான முறையில உங்களோட ஒரு உறவு முறையை ஏற்படுத்தி கொள்ள முடியும். அப்படி ஏற்படுத்தக்கூடிய அந்த உறவு முறையில தான் இனிமை இருக்கும். அப்ப அந்த பரஸ்பரம் புரிந்துணர்வு இங்க தேவைப்படுது. அதனாலதான் சொல்லுவாங்க, உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உன்னையே நீ அறிவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மள நாமே எப்படி சிஸ்டர் சரியா புரிஞ்சுக்கிறது? ஓகே, இந்த உறவுகள் அப்படின்னு வரும் பொழுது பெரும்பாலும் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, உடல் சம்பந்தப்பட்ட உறவு முறைகள் தான் உறவுகள் அப்படின்னு நினைக்கிறோம். அதையும் தாண்டி அடுத்த லெவலுக்கு நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா, இந்த உடலுக்கும் உயிருக்கும் ஒரு உறவு இருக்கு. அதாவது உடலுக்கும் ஆத்மாவுக்கும் உள்ள
உறவு. நாம பெரும்பாலும் மற்றவர்களை வெளிப்படையா பார்க்கும்போது உடல்களா தான் பார்க்கிறோம். இவர் ஆண், அவர் பெண், இவர் உயரமா இருக்காரு, அவர் குள்ளமா இருக்காரு, அப்படிதான் பார்க்கிறோம். ஆக நாம உறவு முறைகள்ல வரும் பொழுதும் இந்த உடல் அடிப்படையில தான் உறவு முறைகள்ல வரும். எப்ப நாம நம்மள சரியா புரிஞ்சுக்கிறோமோ, அதாவது நான் இந்த உடல் மூலமா ஒரு பாகத்தை நடிக்கிறேன், ஆனா இந்த உடல் நான் இல்லை, இந்த உடல் நான் இல்லை, இந்த உடலை இயக்கும் உயிர் சக்தி தான் நான். அதை நான் சரியா புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களோட உறவு முறைகள்ல வரணும். சிஸ்டர், உறவு முறைகளில் புரிந்துணர்வு மிக முக்கியம்னு சொன்னீங்க. அதுல நம்மை நாமே மிக சரியாக புரிஞ்சுக்கணும்னு சொன்னீங்க. அப்போ இவ்வளவு காலமா நம்மை பற்றி நம்ம சரியா புரிஞ்சுக்காம தான் இருந்தோமா சிஸ்டர்? ஏன்னா இவ்வளவு காலமா என்னை பற்றி எனக்கு தான் அதிகமா தெரியும் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்போ அந்த புரிந்துணர்வுங்கிறது எப்படி சிஸ்டர்? உண்மைதான் சிஸ்டர், நீங்க சொல்றது. பெரும்பாலும் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, என்னை பத்தி எனக்கு தானே ரொம்ப தெரியும், மற்றவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா என்னை பத்தி எனக்கு என்ன தெரியும் அப்படி நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். என்னை பற்றி எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த உடல் அடிப்படையிலான விஷயங்களுக்கு தான் நம்ம நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறோம். இப்போ உதாரணத்துக்கு, நான் ரொம்ப அழகா இருக்கேன், எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் கெட்டிக்காரி, இப்படிலாம் நினைக்கும்போது எனக்கு வந்துட்டு என் மேலேயே ஒரு விதமான அகந்தை வருது, ஒரு விதமான ஆணவம் வருது. யாராவது ஒருத்தர் எனக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை செஞ்சா அவர் மேல கோபம் வருது. அப்ப நான் அந்த உறவு முறையில கோபத்தை வெளிப்படுத்துறேன். ஆக என்னை பற்றி எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கு இவ்வளவு காலம் அப்படின்னு சொன்னா, இந்த உடல் அடிப்படையில் வரும் விகார குணங்களை வெளிப்படுத்துறதுல தான் நாம நடைமுறையில செஞ்சுக்கிட்டு இருக்கோம் மற்றவர்களோட உறவு முறைகள்ல வரும் பொழுது. இப்ப உறவு முறைகள்னு சொல்லும் பொழுது, நான் உங்களோட இனிமையா பேசணும், நான் உங்களோட அன்பா பேசணும், நான் அமைதியா இருக்கேன், அதே மாதிரி நீங்களும் அமைதியா இருக்கணும். இந்த மாதிரி எண்ணங்களின் அடிப்படையில நம்ம உறவு முறைகள்ல வரும் பொழுது அந்த உறவு முறைகள்ல அமைதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், ஒரு இனிமை இருக்கும். ஆனா எப்போ நாம இந்த தேக சம்பந்தப்பட்ட விகாரங்களை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறோமோ, அப்ப அந்த உறவு முறைகள்ல புரிந்துணர்வு இருக்காது, சந்தோஷமும் இருக்காது, அது கடைசியில விரக்தியா தான் இருக்கும். அதனாலதான் நிறைய பேரு இந்த உறவு முறைகள் என்ற அடிப்படையில வரும் பொழுது ரொம்ப விரக்தி அடைஞ்சு வாழ்க்கையில துக்கத்தை அனுபவிக்கிறோம். அப்போ அந்த விகாரங்கள் சொன்னீங்களா சிஸ்டர், அதை நீக்கிறதுக்கான வழிமுறைகள் ஏதாவது சொல்லுங்க சிஸ்டர். ஸோ இதுக்கு நாம உள்ளபடியே நாம யாரு அப்படின்னு உணர்றது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு மனிதர் இருக்காரு, அந்த மனிதர் இறந்து போயிட்டாருன்னு சொன்னா தலைமேட்ல விளக்கேத்தி வைக்கிறோம். ஆத்மா உடலை விட்டு பிரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா ஆத்மா அந்த உடல்ல இருந்து அந்த உடலை இயக்கிக்கிட்டு இருந்தது, இப்போ ஆத்மா அந்த உடல்ல இருந்து வெளியாயிடுச்சு, உடல் பிணமாயிடுச்சு இல்லைங்களா? அப்ப அந்த இறந்து போன ஆத்மா எங்க சிஸ்டர் போகுது? அந்த உடலை விட்டு பிரிந்து போன ஆத்மா எங்க போகுது? ஓகே, இப்போ ஒரு மனிதர் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னா, நான் இந்த உடல் மூலமா ஒரு பாகத்தை நடிச்சுக்கிட்டு இருக்கேன். எப்போ என்னுடைய பாகம் முடியுதோ அப்போ நான் அடுத்த பாகத்துக்கு ரெடி ஆகணும். அப்போ அடுத்த பாகத்துக்கு நான் ரெடி ஆகிறேன் இல்லைங்களா? அப்ப இந்த பாகம் முடியுது இல்லைங்களா? அததான் மரணம் அப்படின்னு சொல்றோம். மரணத்துக்கு பல காரணங்கள் இருக்கலாம், விபத்துக்கள், நோய்கள், இப்படி சொல்லலாம். ஏதோ ஒரு காரணத்தினால மரணம் ஏற்படுது, இந்த உடல் பயன்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு வருது. அப்ப அந்த ஆத்மா என்ன பண்ணும்னா சந்தோஷமா அந்த உடலை விட்டு வெளியாயிடும். ஆக மரணம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இப்ப நீங்க ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு நீங்க வீட்டுக்கு போனதும் என்ன பண்ணுவீங்க? இந்த ட்ரெஸ்ஸை வேற ட்ரெஸ் மாத்தி போட்டுக்குவீங்க இல்லைங்களா? அதாவது இந்த ஆடைய எடுத்துட்டு வேற ஒரு ஆடைய அணிஞ்சுக்கிறீங்க. ஆத்மாவுக்கும் அப்படிதான். ஒரு உடல்ல ஆத்மா தன்னுடைய பாகத்தை நடிக்குது, அந்த உடலை விட்டு அது இன்னொரு உடல்ல போய் இன்னொரு புதிய பாகத்தை நடிக்குது.
அப்ப அந்த இடமாற்றம் அப்படின்னு கூட சொல்லலாம். மரணம்னு சொல்றது நம்ம வந்து ஒரு துக்க நிகழ்ச்சியா தான் எடுத்துக்கிறோம். ஏன்னா சுத்தி இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இவங்க என் சொந்தம், இவங்க என் உறவு, இவங்க என் அம்மா, இவங்க என் அண்ணன், இவ்வளவு காலமா என் கூட இருந்தாங்க, என் கூட வாழ்ந்தாங்க, இப்ப போயிட்டாங்களே அப்படின்னு நினைக்கும் போது நம்ம துக்கத்தை அனுபவிக்கிறோம். ஆனா உண்மை என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். உண்மை என்னன்னா, ஆத்மா இந்த உடல்ல இருந்து அதனுடைய பாகத்தை நடிச்சுக்கிட்டு இருந்தது. சக மனிதர்களோட உறவு முறைகள்ல வந்தது. இந்த சக மனிதர்களோட உள்ள அந்த கணக்கு வழக்குகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்போ ஆத்மா அடுத்த பாகத்தை நடிக்கிறதுக்கு தயாராயிடுச்சு. அப்படின்னா ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் அடுத்த அத்தியாயத்துக்கு அது தயாராயிடுச்சு. அப்படி பார்க்கும்போது அந்த ஆத்மாவை நாம அமைதியா வழி அனுப்பி வைக்கணும். இப்போ இந்த உடலை விட்டு ஆத்மா பிரியும் போது அது சந்தோஷமா தான் போகும்னு சொல்றீங்க. இப்போ ஒரு பறவை இருக்கு. அந்த பறவைய நீங்க ஒரு கூண்டுல போட்டு அடைக்கிறீங்க. பறவையோட தன்மை என்ன? சிறகடிச்சு பறக்கிறது, சுதந்திரமா இருக்கிறது இல்லைங்களா? நீங்க என்னதான் தங்க கூண்டுல போட்டு அடைச்சாலும் அந்த பறவைய அது சந்தோஷமா இருக்குமா? இல்லையே. ஆனா மரணம் அப்படின்னு வரும் பொழுது நம்ம எல்லாரும் அதை பத்தி அதிர்ச்சி அடைகிறோம். ஓ போயிட்டாங்களா, ஓ இறந்துட்டாங்களா அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான மனநிலையை தான் நாம வெளிப்படுத்துறோம். ஆனா மரணம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சுதந்திரமான நிலையை அது அனுபவிக்குது. எப்படி ஒரு பறவைய நீங்க நீண்ட காலமா ஒரு தங்க கூண்டுல போட்டு அடைச்சி அதுக்கு வேண்டிய சாப்பாடெல்லாம் கொடுக்குறீங்க, உணவெல்லாம் கொடுக்குறீங்க. ஆனா அந்த பறவையோடைய விருப்பம் என்னவா இருக்கும்? என்னைக்கு இந்த கூண்டை திறந்து விடுவாங்க, சுதந்திரமா பறக்கலாமே, அப்படிதான் இருக்கும். அதே மாதிரிதான் ஆத்மா இந்த உடல்ல இருந்து தன்னுடைய பாகத்தை நடிக்கும் போது இந்த கூண்டில் அடைப்பட்ட ஒரு பறவையோட நிலையை தான் அனுபவிக்குது. என்ன சொன்னா, இந்த வலி, துக்கம், கவலை இதெல்லாம் ஆத்மா வந்து இந்த உடல் மூலமா தான் அனுபவிக்குது இல்லைங்களா? இப்ப யாருக்காவது தீராத நோய் வந்து படுத்த படுக்கை ஆயிட்டா அவங்க எப்படி புலம்புறாங்க? ஐயோ எவ்வளவு காலத்துக்கு நான் இதெல்லாம் இந்த வேதனைய சகிச்சுக்கிறது, போயிட்டாலும் நல்லா இருக்குமே, அப்படிதானே சொல்றாங்க. ஆக அந்த ஆத்மாவுடைய விருப்பம் என்னன்னா, அந்த துக்கத்திலிருந்து விடுபடணும், அந்த வேதனையிலிருந்து விடுபடணும், சுதந்திரமா சிறகடிச்சு பறக்கணும். அதுதான் அந்த ஆத்மாவுடைய விருப்பம். சிஸ்டர், உடல் வேறு உயிர் வேறுன்னு சொன்னீங்க. ஆத்மாதான் அழிவற்ற ஒரு உயிர் சக்தின்னு சொன்னீங்க. அப்போ இந்த இறந்து போன இந்த உடல் நானா அல்லது பிரிந்து போன இந்த ஆத்மா நானா சிஸ்டர்? ஒரு வாகனத்தை எடுத்துக்குவோம். ஒரு வாகனம் இருக்கு. அந்த வாகனத்துக்கு டயர் இருக்கு, என்ஜின் இருக்கு, பாடி இருக்கு, எல்லாமே இருக்கு. அந்த வாகனம் ஓடணும்னு சொன்னா ஒரு டிரைவர் உட்காந்து ஓட்டணும் இல்லைங்களா? இப்பெல்லாம் டிரைவர் இல்லாமே வாகனம் ஓடுது. பட்டனை தட்டினாக்கா வாகனம் ஓடுது, கார் ஓடுது. அந்த பட்டன் தட்டுறதுக்கும் ஒரு ஆள் வேணும் இல்லைங்களா? ஆக எப்படி வந்து ஒரு டிரைவர் அமர்ந்து ஓட்டுனா வாகனம் ஓடுது, அதே மாதிரி ஆத்மா இந்த உடல்ல இருந்து பாகத்தை நடிக்குது. கண்கள் மூலமா பார்க்குது, காதுகள் மூலமா கேக்குது, கை கால்கள் மூலமா காரியங்களை செய்யுது. இப்போ யாராவது இறந்துட்டாக்கா நம்ம சொல்றோம் அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்றோம். அவரு சொர்க்கத்துக்கு போறாரா இல்லையா அது வேற விஷயம். சொர்க்கத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லும் பொழுது இறந்து போனவரோட உடலை நம்ம என்ன பண்ணோம்? புதைப்போம், இல்லாட்டி எரிப்போம். எரிச்சிட்டோம் இல்ல புதைச்சிட்டோம் இல்லைங்களா? அப்ப அந்த சொர்க்கத்துக்கு போனவர் யாரு? உடலா ஆத்மாவா? உயிர். உயிர் இல்லைங்களா? ஆத்மா. ஆக அந்த பிரிந்து போன உயிர், அந்த பிரிந்து போன ஆத்மாதான் நான் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா நடைமுறை வாழ்க்கையில வரும் பொழுது நான் நான் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த உடல் சம்பந்தப்பட்ட அகந்தையை தான் வெளிப்படுத்துறோம் இல்லைங்களா? இப்ப நம்ம கோயிலுக்கு போறோம், விபூதி பூசுறோம் இல்லைங்களா? விபூதி வந்து எதனால செய்யப்பட்டது? சாம்பல் இல்லைங்களா? அந்த சாம்பலை எடுத்து நெற்றியில பூசிக்கிறோம். ஏன் அப்படி செய்யறோம்?
அந்த சாம்பலை எடுத்து நெற்றியில பூசிக்கொள்ளும் பொழுது என்றைக்காவது ஒரு நாளைக்கு இந்த உடல் சாம்பலா போயிடும். அதை ஞாபகப்படுத்துறதுக்காக தான். ஆக ஒவ்வொரு தடவையும் அந்த விபூதி எடுத்து நெற்றியில பூசும் பொழுது என்றைக்காவது ஒரு நாள் இந்த உடல் சாம்பலா போயிடும், அந்த உணர்வோட நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னா இந்த உடல் பற்றிய அந்த அகந்தை நமக்கு இருக்காது. அப்ப நம்முடைய சக மனிதர்களோட நம்ம உறவு முறைகள்ல வரும் பொழுதும் இந்த ஆணவம், காமம், பேராசை, கோபம், வெறுப்பு இதெல்லாம் வெளிப்படுத்த மாட்டோம். ஏன்னா உள் உணர்வு என்ன சொல்லுது, என்னைக்காவது ஒரு நாள் இந்த உடல் சாம்பலா போக போகுது, எதுக்கு இந்த ஆணவம், எதுக்கு இந்த கோபம், எல்லாருக்கூடையும் நல்லபடியா வாழ்ந்துட்டு போலாமே, அப்படிதானே என்ன தோன்றும். சிஸ்டர், ஆத்மா உடல் இதை பற்றி ரொம்ப தெளிவா விளக்கம் சொல்லிட்டு வரீங்க. இதை பற்றியான விஷயங்கள் இவ்வளோ இருக்குது. ஓகே, இப்போ இந்த ஆத்மா என்ற டிரைவர் இந்த உடல் என்ற வாகனத்தை எப்படி சரியா இயக்கிட்டு இருக்கு சிஸ்டர்? இப்ப நீங்க ஒரு வாகனம் ஓட்டுறீங்கன்னு வச்சுக்கோ. ஒரு வாகனம் ஓட்டணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன தெரியணும்? வாகனம் ஓட்ட தெரியணும். வேற என்ன தெரியணும்? சாலை விதிமுறைகள் தெரியணும். வேற என்ன இருக்கணும்? லைசன்ஸ் இருக்கணும் இல்லைங்களா? ஆக ஒரு வாகனம் ஓட்டுவது சாதாரணமான ஒரு விஷயம். ஆனா அதுக்கே நமக்கு வாகனம் ஓட்ட தெரியணும், சாலை விதிமுறைகள் தெரியணும், லைசன்ஸும் இருக்கணும். இதெல்லாம் இருந்து நான் வாகனம் ஓட்டுனா பாதுகாப்பா போய் சேர்ந்துருவேன். இதெல்லாம் சரியா தெரியாம நான் வாகனம் ஓட்டுனா என்ன ஆகும்? ஆக்சிடென்ட் ஆயிடும், விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த ஆத்மா உடல் இதுதான் எல்லா உறவுகளுக்கும் அஸ்திவாரம். ஆத்மாவுக்கும் உடலுக்கும் உள்ள உறவு. ஏன்னா என்ன நான் புரிஞ்சுக்கும் போது மற்றவர்களை புரிந்து கொள்வதற்கு சுலபமா இருக்கும். ஆக இந்த ஆத்மாவுக்கும் உடலுக்கும் நடுவுல உள்ள இந்த வித்தியாசங்களை, இந்த உறவு முறைய நான் ஆழமா புரிஞ்சுக்கிட்டாதான் என்னால மற்றவர்களோட நல்ல முறையில உறவு கொள்ள முடியும். அதுக்கு உதாரணமா ஒரு கதை சொல்லலாம். ஒரு ஊர்ல ஒரு அரசர் இருந்தாரு. அந்த அரசருக்கு 4 மனைவிமார்கள் இருந்தாங்க. 4வது மனைவிய அரசர் ரொம்ப நேசிச்சாரு. எங்க போனாலும் 4வது மனைவி தான் கூட்டிட்டு போவாரு. எல்லார்கிட்டையும் அவளை காட்டி ரொம்ப பெருமைப்பட்டுக்குவாரு. 3வது மனைவிக்காகவே அவர் எல்லா நேரத்தையும் செலவு பண்ணாரு. அவருக்கு கிடைச்ச நேரமெல்லாம் அவரு 3வது மனைவியோட மட்டும்தான் செலவு பண்ணாரு. 2வது மனைவிய பிரச்சனை வரும்போதெல்லாம் தேடிட்டு போவாரு. எப்ப பிரச்சனை வருதோ, எப்போ ஏதாவது உதவி தேவைப்படுதோ அப்பெல்லாம் 2வது மனைவிய தேடிக்கிட்டு போவாரு. ஆனா முதல் மனைவிய பற்றி அரசர் சிந்திச்சதே கிடையாது. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, அரசருக்கு தீராத நோய் வந்துட்டது. மருத்துவர் சொல்லிட்டாரு, நீங்க ரொம்ப நாளைக்கு உயிரோட இருக்க மாட்டீங்க, சீக்கிரமா இறக்க போறீங்க அப்படின்னு. இந்த செய்தியை கேட்ட உடனே அரசருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. நான் இவ்வளவு காலம் தனியா வாழ்ந்ததே இல்லையே, இவ்வளோ பெரிய நாட்டை கட்டி ஆண்டேன், இவ்வளோ சொத்து சுகமெல்லாம் எனக்கு இருக்கு, 4 மனைவிமார்கள் வேற இருக்காங்க, ஆனா இப்ப நான் சாக போறேனா? மரணம்னா அது தனியால போகணும், என்னால தனியா சாக முடியுமா அப்படின்னு யோசிக்க தொடங்கினாரு. அப்ப அவருக்கு இந்த 4 மனைவிமார்களுடைய ஞாபகம் வந்தது. 4வது மனைவிய அழைச்சாரு. ஏன்னா அந்த மனைவியை தான் எல்லார்கிட்டையும் பெருமையா காட்டிக்கிட்டாரு. 4வது மனைவி கிட்ட கேட்டாரு, நான் இப்ப மரணப்படுக்கையில இருக்கேன், நான் சாக போறேன், என் கூட துணைக்கு வருவியா அப்படின்னு கேட்டாரு. அப்ப 4வது மனைவி சொன்னா, எனக்கு என்ன கவனிச்சுக்கவே நேரம் இல்லை, நான் எப்படி உங்களோட துணைக்கு வர்றது, நான் என்னதான் கவனிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிட்டா. 3வது மனைவிய அழைச்சாரு. என் நேரத்தை எல்லாம் உனக்காக தானே செலவு பண்ணேன், இப்ப நான் மரணப்படுக்கையில இருக்கேன், என் கூட துணைக்கு வருவியா அப்படின்னு கேட்டாரு. அப்ப 3வது மனைவி சொன்னா, என்னால உங்களோட துணைக்கு வர முடியாது, நீங்க இறந்த பிறகு நான் வேற ஒருத்தருக்கு சொந்தமாயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்காம போயிட்டா. அரசருக்கு ரொம்ப வேதனையா போயிடுச்சு.
நோயின் தாக்கம் வேற. இந்த 3வது மனைவி சொன்ன பதிலால ரொம்ப வேதனைப்பட்டாரு. அடுத்து 2வது மனைவியை அழைச்சாரு. நான் மரணப்படுக்கையில இருக்கேன், நீயாவது வருவியா என் கூட அப்படின்னு கேட்டாரு. எனக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் ஒன்னதானே தேடி வந்தேன், இப்ப எனக்கு பெரிய பிரச்சனை, நான் சாக போறேன், என் கூட துணைக்கு வருவியா அப்படின்னு கேட்டாரு. அப்ப 2வது மனைவி சொன்னா, கவலைப்படாதீங்க, உங்களுடைய இறுதி சடங்குகளை எல்லாம் எந்த குறையும் இல்லாம நான் பூர்த்தி செஞ்சிடுறேன், ஆனா உங்க கூட என்னால துணைக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. அரசருக்கு இந்த நோயோட வேதனை வேற, இந்த 3 மனைவிமார்கள் சொன்ன பதில் அதை விட வேதனையை கொடுத்தது. வேதனையால துடிச்சு போனாரு. அப்போ ஒரு குரல் கேட்டது, நான் உங்களோடு துணைக்கு வருவேன், நான் உங்களோடு இறுதி வரை துணைக்கு வருவேன் அப்படின்னு. அரசர் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாரு. முதல் மனைவி எலும்பும் தோலுமா நின்னுட்டு இருந்தா. அப்ப அரசர் யோசிச்சாரு, இது என்னுடைய முதல் மனைவியா, அடையாளமே தெரியலையே, இவ்வளவு காலம் நான் இவளை கண்டுக்கவே இல்லையே, இவளை புறக்கணிச்சேனே, இவ தானே சொல்றா இப்ப என் கூட துணைக்கு வருவேன் அப்படின்னு அரசர் ரொம்ப வேதனைப்பட்டாரு. உண்மையா இது ஒரு கதை. ஆனா இந்த கதையில உள்ள கருத்தை நாம எடுத்துக்கலாம். இப்ப உறவுகள் என்ற அடிப்படையில வரும் பொழுது பாருங்க, நம்ம இந்த உடலுக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இப்ப 4வது மனைவி அப்படின்னு சொல்லும் பொழுது அது இந்த உடலை குறிக்குது. இந்த உடலை எவ்வளவுதான் அலங்கரிச்சு, எவ்வளவுதான் சாப்பாடு கொடுத்து இதை வளர்த்தாலும் ஆத்மா உடலை விட்டு பிரிஞ்ச பிறகு அந்த உடல் எதுவுமே இல்லை, பிணமாயிடும் இல்லைங்களா? 3வது மனைவி அப்படின்னு சொல்றது நம்முடைய பணம், பகட்டு, அந்தஸ்து. நம்ம வாழ்க்கை முழுவதும் பணம் தேடுறதுலயே செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் சொல்லுவாங்க, பொருள் தேடுவதே வாழ்க்கையாகிவிட்டால் வாழ்க்கை என்னும் பொருளை எப்போது தேடப் போகிறீர்கள் அப்படின்னு. பொருள் தேடும் உலகிலே அருள் தேடும் நெஞ்சமே அப்படின்னு கூட பாடுறோம் இல்லைங்களா? ஆக நமக்காக சொத்து சேர்க்கிறோம், அடுத்த தலைமுறைக்காக சொத்து சேர்க்கிறோம். ஆனா கடைசியில நம்ம இறந்த பிறகு அதெல்லாம் வேற யாராவது எடுத்துக்கிட்டுவாங்க, வேற யாராவது எடுத்து அனுபவிப்பாங்க. 2வது மனைவி அப்படின்னு சொல்றது சொந்தம், பந்தம், உற்றார், உறவினர்கள். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ அப்படின்னு பாடுறோம் இல்லைங்களா? ஆக உற்றார் உறவினர் எது வரைக்கும் வருவாங்க? சுடுகாடு வரைக்கும் வருவாங்க, அதுக்கப்புறம் வரமாட்டாங்க. ஆனா இந்த முதல் மனைவி அப்படின்னு சொல்றதுதான் ஆத்மா. ஆத்மா தான் கடைசி வரைக்கும் நம்மளோட வரும். ஆனா பெரும்பாலானவங்க என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஆத்மாவை பற்றி சிந்திக்கிறதே இல்லை. உயிரோட இருக்கிற காலகட்டத்துல ஆத்மாவை பற்றி சிந்திக்கிறது இல்லை. யாராவது ஒருத்தர் இறந்துட்டாதான் ஓ இதான் வாழ்க்கையா அப்படின்னு தோணுது, விரக்தி அடைகிறாங்க. ஆனா அந்த விரக்தி கொஞ்ச நேரம்தான். பிறகு நாம உடல் அடிப்படையில திரும்ப இயங்க தொடங்குறோம், உடல் அடிப்படையில உறவு முறைகள்ல வரலாம். அந்த உடல் அடிப்படையிலான உறவு முறைகளுக்கு அதிக நேரத்தை செலவழிக்கிறோம், அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனா இந்த ஆத்மாவை புறக்கணிக்கிறோம். எப்போ இந்த ஆத்மாவை உணர்ந்து அந்த ஆத்மாவின் தேவைகளை நாம சரியான முறையில் பூர்த்தி செய்து பிறகு நாம இந்த உடல் மூலமா நம்முடைய பாகங்களை சக மனிதர்களோட நடிக்கிறோமோ, அப்போ உறவு முறைகள்ல புரிந்துணர்வு இருக்கும், சந்தோஷத்தையும் இனிமையையும் அனுபவம் பண்ண முடியும். சிஸ்டர், இந்த நிகழ்ச்சிக்கு மிக அருமையாகவும் தெளிவாகவும் ஆத்மா வேறு உடல் வேறு என்பதை பற்றி மிக தெளிவாக எடுத்து சொன்னீங்க. ஆத்மா என்பது அழிவற்றது, இந்த உடலுக்கு தான் அழிவிருக்கிறது என்பதை பற்றி மிக தெளிவாக எடுத்து சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. வணக்கம். நன்றி, வணக்கம்.